ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐநாடு துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். பாண்டியன் கிட்ட பேசிட்டு உள்ளே போகிறாங்க சோழன். உள்ளே போகும்போது அங்கே வந்துட்டு நிலா, மனோகர் இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிலா வந்துட்டு எந்திரிச்சு ரூமுக்கு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மனோகரும் தாசும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பா, நம்ம அவனை செம்மையாக வச்சு செஞ்சிட்டோம்ப்பா. ஆனால் நிலா வந்ததும் நீங்கள் நல்லாவே நடிக்கிறீங்கப்பா. ஏன்ப்பா நம்ம இப்படியெல்லாம் நடிக்கணும்னு என்ன அவசியமா? அவனுக்கு பயந்துக்கிட்டு நாம் எதுக்காகப்பா அவனை நல்லவனாட்டம் நாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாஸ் வந்து கேட்குறாங்க. அதுக்கு மனோகர் இருந்துக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணாதான் நிலா கிட்டே இருந்து அந்த டிரைவரை பேரில் பிரிக்க முடியும். நிலா முன்னாடி நம்ம அவனை சோழனை ஏதாச்சும் பண்ணுற மாதிரி பேசினா அப்புறம் நிலா நம்மளை தப்பாக நினச்சிப்பால, அதுக்காக தான் உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் புரியுதுப்பா, இருந்தாலே நம்ம இவனை ஓவராக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, நிலாவுக்காக நம்ம எல்லாத்தையும் பொறுத்து தானே ஆகணும், இதெல்லாம் பண்ணணும்னு நம்ம தலையெடுத்து விடுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோகர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரூமுக்கு போகிற நிலாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோழன் வந்துட்டு இப்போது எங்கே படுத்து தூங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. தனித்தனியாக படுத்தா அப்பாவுக்கு சந்தேகம் வந்துடும். நம்ம அப்பா ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற விஷயம் அப்பாவுக்கு தெரியாது. எந்த சூழ்நிலையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு அப்பாவுக்கு தெரியாது இல்லையா? அதனால் அவர் தனியாக படுத்தா வந்துட்டு தப்பாக நினைப்பாங்க. அப்பா அண்ணியும் ஏற்கனவே விஷயத்த சொல்லி சொன்னாங்க. ஆனால் என்னுடைய வேலைக்காக நான் அதை வந்துட்டு சொல்ல முடியாது. அதனால் வந்துட்டு சோழனை வந்துட்டு வேணால் நம்ம ரூம்லேயே தங்கிக்க வைக்கலாம், அப்பாவுக்கு சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஒரு பக்கம் ரூமில் உட்காந்து யோசிக்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இங்கே மனோகரும் தாஸும் அதுக்கப்புறம் பேசிக்கிறாங்க. தாஸு, இப்போது அந்த சோழன் பையனை எங்கே தூங்க வைக்கிறதா ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா, எங்கேயாச்சும் இந்த வேஸ்ட் ரூமில் அங்கேயும் இங்கேயும் இல்லை, இங்கேயே ஹால்லேயே படுத்துட்டு கீழே ஒரு பாய் ஒரு பெட்ஷீட் இருந்தால் போதும் அவனுக்கு படுத்துட்டு தூங்க போகிறான், அப்படி இல்லைன்னா வெளியே போய் படுக்கட்டும்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாஸ் வந்து சொல்கிறாங்க. இல்லை நிலா வந்துட்டு அதை பார்த்தா அப்படின்னா சந்தேகப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னப்பா கேள்வி? ஒரு வேளை நிலா அவனை நிலாவோடைய ரூமில் தான் படுக்க வைப்பா, அது எப்படிப்பா நாம் வந்துட்டு அவனை தனியாக படுக்க வைக்க முடியும்? நம்ம இதை யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாஸ் வந்து சொல்கிறாங்களா. இங்கே பாரு தாஸு, என்ன நடந்தாலும் சரி நிலாவோடைய ரூமில் மட்டும் நிலா கூட போய் மட்டும் அவன் படுத்து தூங்கவே கூடாது. நிலா கூட போயிட்டு மட்டும் அவன் தூங்கினான் அப்படின்னா நான் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாஸ் கிட்டே சொல்கிறாங்க. அவ்வளோதானப்பா, அவனை எங்கே படுக்க வைக்கணும்னு இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் அவங்க 2 பேரும் ஒரு ரூமில் மட்டும் படுக்கக்கூடாது, அதை தானே அவனை எப்படி என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாசும் மனோகரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோழனை வந்துட்டு நிலா கிட்டேருந்து பிரிக்கணும் அப்படின்றதுக்காக செம்மையாக பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வெளியே ஃபோன் பேசிட்டு வந்த சோழன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்துல நின்று அவங்க பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டுடுறாங்க கதவு பின்னாடி. இப்போது இதுதான் பிளான் போடுறீங்களா? ஆனால் அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்துக்கிட்டு நல்லாவே நடிக்கிறீங்க. இந்த ஆள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம், இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு என்னை எப்படியாச்சும் இங்கேருந்து துரத்தி அனுப்பிடலாம் அப்படின்னு தான் பிளான் போட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஆனால் ஜகஜாடி கில்லாடி தான் இவர். தான் மகளை என் நம்ப வைக்கணுன்றதுக்காக மக முன்னாடி ஒரு மாதிரியும் மக போனதுக்கப்புறம் ஒரு மாதிரியும் என்கிட்ட இந்த ஆள் ட்ரீட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிறாங்க நின்றுக்கிட்டு. நீங்கள் எப்படி என்ன தனியாக படுக்க வைக்கிறீங்கன்னு நானும் பார்க்குறேன். நீங்கள் சொன்னதுக்காகவே நான் வந்துட்டு நிலாவோடைய ரூமில் தான் கண்டிப்பாக தூங்கணும், எப்படியாச்சும் இன்றைக்கி நிலா ரூமில் தான் தூங்கணும், இவர் சொல்கிறது இவர் பிளான் போடுறது எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்கே சோழன் வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நிலா மேலேருந்து கீழே வராங்க. இதை கேட்டதும் சோழன் வந்துட்டு வெளியில் போயிடுறாங்க. மேலேருந்து கீழே வர நிலா வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு அவங்க அப்பா அம்மா கூட அண்ணனு கூட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதுக்கு முன்னாடி சோழன்கிட்ட போய் சோழன்கிட்ட நம்ம ரூம்லேயே சோழனை தூங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சோழனை பார்த்துட்டு போகிறாங்க. பார்த்தா சோழன் நாங்கள் வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போது நிலா வராங்க. வாங்க நிலா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இங்கே நின்றுக்கிட்டு அப்படின்னு. ஒன்றும் இல்லை, பாண்டியன் கிட்ட சும்மா தான் ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வீட்டில் எப்படி இருக்கான் பல்லவன், இப்போ கூட ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கானாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் உங்களை விட்டுட்டு
பிரிய முடியாமல் தான் வருத்தப்பட்டான். நீங்கள் திரும்பவும் ஒரு வேளை இங்கேயே இருந்துருவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சோழன் வந்து போட்டு வாங்குறாங்க நிலா கிட்ட. நீங்கள் இங்கேயே இருந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் கொஞ்சம் வருத்தப்படுறான். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்களா, அவன் ஏன் வருத்தப்பட போகிறான், நீங்கள் வந்ததுக்கப்புறம் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான், திடீர்னு நீங்கள் இல்லைன்னு தான் அவன் கொஞ்சம் கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் நிலா இருந்துக்கிட்டு, இல்லை இல்லை எனக்கு சென்னையில் தான் நான் நிறைய கம்பெனிக்கு இன்டர்வியூவுக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன், அதனால் கண்டிப்பாக நான் வந்துட்டு சென்னைக்கு தான் வந்தாகணும், என்னோடய எய்மே அதுதான், என்னோடய லட்சியமே அதுதான். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் உங்கள் குடும்பமும் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி திரும்பவும் இங்கே வந்து இருக்க முடியும். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது பண்ணுற வரைக்கும் நான் உங்கள் வீட்டிலே தான் இருப்பேன். சேரனனுக்கு கல்யாணம் ஆகணும், பல்லவனை படிக்கணும், வானத்தையும் பாண்டியனும் வந்து லவ் பண்ணுறாங்க, அவங்கள 2 பேரும் சேர்த்து வைக்கணும், எனக்கும் சில கடமைகள் இருக்குது, நீங்கள் எனக்கு பண்ணதுக்காக நான் உங்களுக்கு திருப்பி பண்ணணும், அதனால் நான் திரும்பவும் ஊருக்கு தான் வருவேன் அப்படின்ற மாதிரி நிலா சொல்கிறாங்க. இது கேட்ட சோழனுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. அப்போ கண்டிப்பாக நிலம் இவர் என்ன பிளான் போட்டு இங்கே நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் நிலா கண்டிப்பாக இங்கே நிற்க மாட்டாங்க, நம்ம எப்படியாச்சும் நிலாவை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடணும், மனோகர் கண்டிப்பாக வந்துட்டு இந்த சவாலில் தோற்றுருவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் என்ன விஷயங்க, நீங்கள் இப்போ என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீங்கள் தூங்கும்போது என்னுடைய ரூம்லேயே படுத்துக்கோங்க, நம்ம கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும், இது அப்பாவுக்கு தெரியாது இல்லையா, அப்பாவுக்கு தெரிஞ்சால் அவர் கொஞ்சம் வருத்தப்படுவார், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க வரைக்கும் இந்த விஷயத்த நான் அப்பா கிட்டேயும் சொல்ல போகிறதில்ல, அன்னி கூட சொல்லு அப்பா கிட்ட சொல்லிவிட்டு நீ இங்கே இருந்துருன்னு தான் சொன்னாங்க, ஆனால் எனக்கு அப்பா கிட்ட சொல்கிறதுல விருப்பம் இல்லை, எனக்கு வேலை கிடச்சதுக்கப்புறமா நம்ம சட்டப்படி டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா வேணால் வந்துட்டு அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன், இப்போ அப்பா சந்தோஷமாக என்னை ஏற்றுக்கிட்டாரு, அதுவே எனக்கு போதும், நான் வந்துட்டு விஷயத்த சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா வந்து சோழன் கிட்ட சொல்கிறாங்க. எப்படியோ நிலா இந்த வீட்லேயும் இந்த விஷயத்தை பற்றி வீட்லேயும் சொல்ல போகிறதில்ல, கண்டிப்பாக ஊருக்கும் திரும்பவும் வந்துட போகிறாங்க நம்ம வீட்டுக்கே, அதனால் நம்ம கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறீங்க, அதை உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா, நீங்கள் என்னுடைய ரூம்லேயே வந்து படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. இதனால சோழனுமே வந்துட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்லாங்க. நிலா கூட இன்றைக்கி நம்ம நிலாவுடைய ரூமில் தூங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோட சரிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி நீங்கள் பேசிட்டு வாங்க நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தோட சரிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி நீங்கள் பேசிட்டு வாங்க நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா போயிட்டு அங்கே அவங்களுடைய அப்பா கிட்டேயும் தாஸ்கிட்டேயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இன்னும் தூங்க போலியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, தோம்மா அவ்வளோதான் தூங்க என்ன சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் மாப்பிள்ளை பண்ண காமெடியை பற்றி, மாப்பிள்ளை ரொம்ப தங்கமான பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனை பற்றி நிலா முன்னாடி அப்படியே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காரு, நல்லா பேர் வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் வந்துட்டு சோழன் வெளியிலேருந்து உள்ளே வராங்க. உள்ளே வந்து சோழனுமே என்னை தனியாக படுக்க சொன்னீங்க, இப்போ நிலாவே என்னை அவளுடைய ரூமில் படுக்க சொல்லியிருக்கா, நீங்கள் என்ன நிலாவுடைய ரூமில் படுக்கக்கூடாதுன்னு நீங்கள் 2 பேரும் பிளான் போடுறது எனக்கு என்ன தெரியாதுன்னு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் நேராக வந்து நிலா கிட்ட, நிலா நம்ம தூங்க போகலாமா, லேட் ஆகிடுச்சு, எப்பயுமே நம்ம வீட்டில் சீக்கிரம் தூங்கிடுவோம், எனக்கு ட்ராவல் பண்ணி வந்தது கார் ஓட்டினது கொஞ்சம் டயர்டாக இருக்குது, எங்க ரூமில் ஏசியெல்லாம் இருக்குல்ல, நாம் போயிட்டு வேணால் ரூமில் தூங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுமே ரூமில் ஏசியெல்லாம் இருக்குங்க, என்ன ரொம்ப ஓவராக பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதெல்லாம் ஏசி இருக்குது போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவும் சொல்கிறாங்க. அப்போ வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவை கூட்டிக்கிட்டு சோழன் வந்து மேலே போகிறாங்க. இங்கே தாஸ்க்கும் மனோகருக்கும் பயங்கர கோவம் வருது, நம்ம இவனை நிலாவுடைய ரூம்லேயே தூங்க வைக்கக்கூடாது அப்படின்னு பிளான் போட்டோம், இவன் நமக்கு நிலா முன்னாடியே நிலாவை பேசி கூட்டிகிட்டு போகிறானே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மண்டி பிச்சுக்கிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. அப்புறம் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே யோசிக்கிறாங்க, இப்போ என்னப்பா பண்ணுறது, கூட்டிக்கிட்டு போயிட்டானே, நம்ம கண் முன்னாடியே நம்ம இவனை தனியாக படுக்க வைக்கணும்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வேறு என்ன பண்ணுறது, இன்றைக்கி ஒரு நாள் இருக்கட்டும் பார்க்கலாம், நாளையிலேருந்து வேறு வழி இல்லையே, நிலா முன்னாடியே கூட்டிகிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தூங்க போயிடுறாங்க. தூங்கி எழுந்திரிச்ச உடனே காலையில் எழுந்திரிச்சி நேராக வந்ததும் இங்கே இவங்கள பார்த்துட்டு, என்ன சார்
குட் மார்னிங், எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா நக்கலா அப்படின்னுட்டு, ஆமாம் நீங்கள் நேற்று நைட்டு பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கு தான் இருந்தேன். நீங்கள் என்ன பிளான் போட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் உங்கள் பிளானையே உங்களுக்கு ரிப்பீட் அடித்தேன். எப்படி என்னுடைய பிளானு அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதும் மனோகருக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அப்போது இது எல்லாத்தையுமே இவன் கேட்டுக்கிட்டு தான் இப்படி பண்ணானா ச்சே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோகர் கோவப்படுறாங்க. இப்போ தான் வந்துட்டு இங்கே சார் என்ன நைட்டெல்லாம் நல்ல தூக்கம் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு, நீ நிலாவுடைய ரூமில் நிலா கூட போய் படுத்து தூங்கினதுக்கப்புறம் எனக்கு எப்படி தான் தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உள்ளுக்குள்ளே பேசுகிறாங்க. சார் உங்களோட மைண்ட் வாஷ் எனக்கு நல்லாவே தெரியுது. அப்போது நீங்கள் நல்லாவே தூங்கவே இல்லைன்னு இதிலேருந்தே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோகரும் சோழனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர கோவத்தோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. நிலா வராங்க. நிலா வந்தது அமைதியாயிட்டாங்க. மனோகர் அப்படியே பிளேட்டை வந்துட்டு சோழன் பக்கம் திருப்புறாங்க. என்ன மாப்பிள்ள நைட்டெல்லாம் நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நான் நல்லா தூங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வேணும்னே வந்து சொல்கிறாங்க. இப்போது ஓட்ட வீட்டில் தூங்கிட்டு இங்கே ஏசியில் தூங்கினா உனக்கு தூக்கம் வராத, என்னடா பண்ணும், ராஜ வாழ்க்கை தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோகர் ஒரு பக்கம் கோவத்தோட மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நீலாம் வந்துட்டு அப்பா எப்படிப்பா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் நல்லா தூங்கினேம்மா, நீ எப்படி தூங்கினேன் இல்லை அப்படின்னு. ஆப்பா நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் நல்லா தான் தூங்கினேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதோட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.